ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ் இன் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். அந்த யூனிவர்சிட்டியோட பேர் டான் சோ ட்ரி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியை சிம்பிளாக பிசிடியூன்னு சொல்லுவாங்க. இந்த பிசிடியூ யூனிவர்சிட்டி வியட்நாம் இருக்கக்கூடிய தனாங் ரீஜனில் தான் இருக்குது. இந்த 2017 இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய மெடிக்கல் டிகிரியோட குவாலிஃபிகேஷன் டைட்டில் டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. டோட்டல் 6 years ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன், 5 years ஆஃப் தியரி அண்ட் 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப்புங்க. டோட்டல் கோர்ஸ் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. இவரோட பேர் என்னென்னா டாக்டர் யுவான் ஹூ டங். இவர் ஒரு பெரிய விசோரியான பர்சன். குவான் மை மெடிக்கல் குரூப்போட ஃபவுண்டர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் டான் ட்ரி ஹாஸ்பிட்டல் செயினோட ஜென்ரல் டைரக்டரும் இவர் தாங்க. 2025 ஒரு டிஜிட்டல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. 2030 வியட்நாமோட மெடிக்கலை வேர்ல்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மெடிக்கல் சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக வியட்நாம் மெடிக்கல் சிஸ்டத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற சூப்பரான 2 அழகான விஷனை நோக்கி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பிசிடியூ யூனிவர்சிட்டி தனாங் ரீஜனில் ஹை குவாலிட்டி டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெரிய ஹப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இவங்களோட சக்ஸஸ்க்கு பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி வித் 4 pillars. இந்த 4 pillars என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இவங்களோட ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம். அதாவது பிசிடியூவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் அவங்க ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ஆரம்பித்து ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்க ரெகுலராக ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லெக்சரர் இருப்பாங்க. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய லெக்சரரும் ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், மானிட்டரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 பேர் பண்ணுற குரூப்பை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இவங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் இண்டிபெண்ட்டாக ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5 பேர் கொண்ட டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரைனிங் ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கா, இல்லை எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் வேணுமா அப்படிங்கிறத இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் ரெகுலராக மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கு இந்த டீமுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஃபார் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். இவங்களோட செகண்ட் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ். தனாங் ரீஜன்லேயே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான அனாட்டமி மியூசியம் இருக்கக்கூடிய ஒன்லி யூனிவர்சிட்டி பிசிடியூ தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அட்டாக்சிடம் 2D and 3D அனாட்டமிக்கல் மாடல் ப்ராக்டிஸ் ரூம், கெடாவர்ஸ், டிஜிட்டல் கெடாவர்ஸ், இந்த மாதிரி எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. அவங்களோட லைப்ரரி பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் புக்ஸ் எல்லாமே பசங்களுக்கு எல்லா ஆத்தர்ஸ் புக்கும் இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இவங்களோட தேர்ட் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் அப்ளிகேஷன் சென்டருங்க. இதில் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது ஒரு லீடிங் லேபை அங்கே அக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் அப்ளிகேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் பசங்க அப்ளைட் ரிசர்ச்லேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். குறிப்பாக இவங்களோட மாலிகுலர் பயாலஜி ரிசர்ச் லேபரேட்டரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு அட்வான்ஸ்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை பசங்களுக்கு கொடுக்குங்க. ஃபோர்த் பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்பெஷலைஸ்டு இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தான். பல இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதாவது USA, UK, ஹங்கேரி, ஆஸ்திரேலியா, தைவான், இந்தியா, இது மாதிரி பல நாடுகள்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த கேம்பஸ் பியூர்லி அண்ட் ட்ரூலி அண்ட் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ். இந்த பிசிடியூ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குன்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம்லேயே கவுன்சிலிங்கில் லீடிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட் கூட அதை ரிசைன் பண்ணிவிட்டு பிசிடியூவில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இவங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டாப் நாட்சில் இருக்கும். இவங்கள்ட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 7 கெடாவர் கொடுக்குறாங்க. குறிப்பாக இவங்களோட டிஜிட்டல் கெடாவர்ஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கக்கூடிய மேனிக்வின் மாடல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கிளினிக்ஸ்லாம் இருக்கும் பசங்க ட்ரெயின் ஆகிறதுக்கு. இந்த கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்க கற்றுக்குவாங்க. இங்கே எப்படி இருக்குன்னா மேனிக்வின்ஸ் எல்லாமே இவங்க இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லும், அழுகும், பேசும், அதே மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பசங்களுக்கு இந்த மாதிரி மேனிக்வின் மாடல்ஸை இவங்க கப்பல் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்ன்ஷிப் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணுறாங்க 1:1. இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு டீச்சிங் மெத்தடாலஜிஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பிசிடியூ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலி கிளினிக் இருக்குது. இந்த 2 இல்லாமல் டான் ட்ரி ஹாஸ்பிட்டல் செயினோட
9 ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பசங்க வந்து ட்ரெயினிங் போகிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு போதுமான அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தாராளமாக கிடைக்குங்க. பிசிடிவியோட இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எல்லா லீடிங் கண்ட்ரிஸோடையும் இவங்க எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஹங்கேரி, ஜப்பான் இந்த மாதிரி பல நாடுகளோட இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கம் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கான எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்களையும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அட்மிஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான விசா ப்ராசஸ், ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கூட இருந்து கைட் பண்ணுறோம். ஸோ டூ காண்டாக்ட் அஸ்.